10 டேஸ் தான் இருக்கு. இப்பவும் நான் உங்களை நீங்க NIT-ல நுழைஞ்சி இன்ஜினியரிங் படிக்க முடியும் அப்படின்னு சொன்னா நம்புவீங்களா? எல்லாருக்குமே ஷாக்கா தான் இருக்கும். கண்டிப்பா இந்த அடுத்து இருக்க 10 நாள நான் சொல்ல போற ஸ்ட்ராட்டஜியோட நீங்க யூஸ் பண்ணுனீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களாலையும் NIT இல்ல டாப் இன்ஜினியரிங் காலேஜஸ்ல நுழைஞ்சி ஈஸியா படிக்க முடியும். JEE மெயின்ஸ் எக்ஸாம்ல 250 பிளஸ் மார்க் வந்து ஸ்கோர் பண்ணி. எப்படி சார் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த 6 நாள் டே 1ல இருந்து 6 வரைக்கும் 3 சப்ஜெக்ட் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேத்ஸ் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் 2 நாள் ஒதுக்கிடணும். பிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் இங்க நான் மென்ஷன் பண்ணியிருக்க டாபிக்ஸ், கெமிஸ்ட்ரிக்கு இங்க கொடுத்திருக்க டாபிக்ஸ், மேத்ஸை பொறுத்த வரைக்கும் இங்க கொடுத்திருக்க டாபிக்ஸ். சார் இந்த 2 டேஸ் இந்த கான்செப்ட்ஸ் எல்லாம் இந்த டாபிக்ஸ் எல்லாம் நான் திருப்பி படிக்கணுமா அப்படின்னு கேட்டா நீங்க திருப்பிலாம் படிக்க வேணாம். சி JEE மெயின்ஸ் ஈஸியா கிளியர் பண்ணலாம். அது ஒன்றும் அவ்வளோ பெரிய விஷயம் கிடையாது. என்ன ஸ்ட்ராட்டஜி அப்படின்னா இங்க நான் மென்ஷன் பண்ணியிருக்க சாப்டர்ஸை மட்டும் படிச்சா போதும். எப்படி படிக்கிறது நல்லா கவனிச்சோம்னா ஃபர்ஸ்ட் 6 நாள் பிசிக்ஸுக்கு 2 நாள், கெமிஸ்ட்ரிக்கு 2 நாள், மேத்ஸுக்கு 2 நாள். நான் இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சொன்ன மாதிரி அந்த 2 நாள்ல என்ன பண்ணணும் அப்படின்னா 2 நாள் எக்ஸ்க்ளூசிவா பிசிக்ஸ் 10 இயர்ஸ் PYQs லாஸ்ட் 10 வருஷ PYQ கொஸ்டின்ஸை மட்டும் என்ன பண்ணணும் சால்வ் பண்ணா போதும். எக்ஸாம் மாதிரி நான் எழுத சொல்லல. கொஸ்டினை படிச்சு டெக்ஸ்ட் சொல்யூஷனை பார்த்தே நீ ஆன்சர் பண்ணினா போதும். ஸோ 10 இயர்ஸ் PYQ சால்வ் பண்ணிட்டு பிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபார்முலா ஷீட். ஸோ ஃபார்முலா ஷீட் தனியாக ஃபார்முலாஸ் எழுதி வச்சிருப்போம். இல்லைனாலும் நம்ம பிசிக்ஸ் வாலாலே உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஃபார்முலா ஷீட்டை டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு டைம் கிடைக்கும் போதெல்லாம் ஃபார்முலாஸ் 10 இயர்ஸ் PYQ இந்த டாபிக்ல மட்டும். அதே மாதிரி கெமிஸ்ட்ரி 2 நாளை பொறுத்த வரைக்கும் ஃபார்முலா ஷீட் இல்லாம நம்மளுக்கு ட்ரெண்ட்ஸ் அண்ட் எக்ஸெப்ஷன். கெமிஸ்ட்ரி அப்படினாலே எக்ஸெப்ஷன் தான். கண்டிப்பா எக்ஸெப்ஷன் பேஸ் பண்ண கொஸ்டின்ஸ் இருக்கும். பீரியாடிக் ட்ரெண்ட்ஸ் கேட்பாங்க. அப்போ அதுலயும் நம்ம என்ன பண்ணணும் இந்த 2 நாள் இங்க நான் கொடுத்திருக்க சாப்டர்ஸ்க்கு மட்டும் லாஸ்ட் 10 இயர்ஸ் PYQ ட்ரெண்ட்ஸ் எக்ஸெப்ஷன் பிசிக்கல் கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ஃபார்முலா ஷீட்ஸ் படிச்சா போதும். மேத்ஸை பொறுத்த வரைக்கும் கால்குலஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எதையும் ஒமிட் பண்ணிடாதீங்க. டிஃபரன்ஷியல், இன்டெகிரல் எல்லாமே முக்கியம். கால்குலஸை பொறுத்த வரைக்கும் காம்ப்ளெக்ஸ் நம்பர், குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன், சர்க்கிள், கோனிக்ஸ், வெக்டர்ஸ் அண்ட் தென் ப்ராபபிலிட்டி. கண்டிப்பா இதுல இருந்தெல்லாம் நம்ம கொஸ்டின்ஸ் கண்டிப்பா வரும். இந்த டாபிக்ஸ்லயும் லாஸ்ட் 10 இயர்ஸ் PYQ ஃபார்முலா ஷீட்ஸ். அப்போ இன்னிலேருந்து அடுத்த 6 நாள் என்ன பண்ண போறோம் 2 டேஸ் ஒவ்வொரு சாப்டருக்கும் ஒதுக்கி நான் கொடுத்திருக்க டாபிக்ஸ்ல எல்லாம் இருக்க லாஸ்ட் 10 இயர்ஸ் PYQ கொஸ்டின்ஸ், ஃபார்முலா ஷீட், கெமிஸ்ட்ரினா ட்ரெண்ட்ஸ் எக்ஸெப்ஷன்ஸ் இதெல்லாம் படிக்க போறோம். சோ இப்படி படிச்சாலே ஈஸியா நம்ம என்ன பண்ணிடுவோம் கான்செப்ட் எல்லாம் கவர் பண்ணிடுவோம். ஏன்னா எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் 10 இயர்ஸ்ல என்னென்ன மாடல் கொஸ்டின் கேட்டிருக்காங்களோ அதே மாடல் கொஸ்டின் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதே கொஸ்டின் வராது, ஆனா அந்த மாடல் கொஸ்டின்ஸ் கண்டிப்பா நம்ம எதிர்பார்க்கலாம். ஓகே சார் 1 to 6 நீங்க சொன்ன ஸ்ட்ராட்டஜியை நான் ஃபாலோ பண்ணிட்டேன், முடிச்சிட்டேன் பண்ணிடுவீங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல டன் அப்படின்னு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, அப்போ ஃபர்ஸ்ட் 6 நாள் முடிஞ்சிரும். இந்த டாபிக்ஸ் எல்லாம் நம்ம கவர் பண்ணிருப்போம். லாஸ்ட் 4 நாள் ரொம்ப குரூஷியலான டைம். என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ நம்ம படிச்சாச்சு கரெக்டா. நம்ம ப்ரிப்பேர் பண்ண டாபிக்ல இருந்து மார்க் டெஸ்ட் எவ்வளவு மார்க் டெஸ்ட் எழுத முடியுமோ மார்க் டெஸ்ட் எழுதணும். மார்க் டெஸ்ட் எழுதி ஓகே 130 மார்க்ஸ் வந்துருச்சு, ஓகே அது கிடையாது. மார்க் டெஸ்ட் எழுதினதுக்கு அப்புறம் எரர் அனாலிசிஸ். நம்ம கிட்ட 10 இயர்ஸ் PYQ கொஸ்டின் இருக்கு, ஃபார்முலா ஷீட்ஸ் இருக்கு, கெமிஸ்ட்ரினா எக்ஸெப்ஷன், ட்ரெண்ட்ஸ் எல்லாமே இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணணும் உட்கார்ந்து அனலைஸ் பண்ணணும். எங்க நம்ம எரர் மிஸ் பண்ணோம், என்ன ரீசன் அப்படின்றது எரர் அனாலிசிஸ் முக்கியம். சோ மார்க் டெஸ்ட், எரர் அனாலிசிஸ், மறுபடியும் என்ன ரிவிஷன், மைண்ட் மேப், ஃபார்முலா, ட்ரெண்ட்ஸ், எக்ஸெப்ஷன். ஸோ மைண்ட் மேப் ரிவிஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கெமிஸ்ட்ரி அண்ட் பிசிக்ஸை பொறுத்த வரைக்கும். ஸோ இப்படி நம்ம அடுத்த 10 டேஸை யூஸ் பண்ணோம்னா கண்டிப்பா NIT இல்ல டாப் இன்ஜினியரிங் காலேஜஸ்ல ஜாயின் பண்ணி ஈஸியா நம்மளால இன்ஜினியரிங் நம்ம பிடிச்ச இன்ஜினியரிங் பிரான்ச்சை படிக்க முடியும். ஸோ ரொம்ப ஈஸியான ஸ்ட்ராட்டஜி கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் 10 டேஸ் என்னோட டிராவல் பண்ண ரெடி. இந்த ஸ்ட்ராட்டஜியை நான் ஃபாலோ பண்ணி படிக்க ஆரம்பிக்கிறேன் சார் அப்படின்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி டன் அப்படின்னு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஆல் தி வெரி பெஸ்ட். அடுத்த வீடியோல உங்க எல்லாரையும் மீட் பண்றேன்.